ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈன்றெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிடித்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது, மாசி மாதம். இந்த மாதத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துலேயும் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. அதற்கு பதிலாக அம்மா ஊர்வலம் வருவாங்க, நகர்வலம் வருவாங்க, ஒவ்வொரு வாகனத்துலேயும் வருவாங்க. ஆண்பூத வாகனம், பெண்பூத வாகனம், ரிஷப வாகனம்ன்றது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாகனம் தேர் வாகனத்துலேயும் வருவாங்க. அது மாதிரி தான் தேர் திருவிழா சிறப்பாக நடக்கும் இந்த மாசி மாதத்தில். எல்லா ஊர்லேயுமே சிறப்பாக நடத்துவாங்க. நாங்கள் சனிக்கிழமை இந்த மயசான கொள்ளை விடுவோம். மயான கொள்ளை விடுறதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமையே சிவன் ராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு சக்தி கிரகம் வரும். மறுநாள் காலையில் 10 மணிக்கு சனிக்கிழமை காலையில் மயான கொள்ளை விடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது விநாயகருடைய கோயில் விநாயகரோட பார்த்துட்ருக்கீங்க. விநாயகர் நின்ற விநாயகராக இருப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஏன்னா அம்மா இந்த இடத்துல காவலுக்காக நிற்க வச்சுருக்காங்க. எந்த ஊர்லேயும் பார்த்தா உட்காந்து தான் இருப்பார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பார். ஒரு வாசப்படியில் நின்ன மாதிரியும், இன்னொரு வாசப்படியில் பார்த்திங்கன்னா உட்காந்த மாதிரி இருப்பார். ஏன்னா அம்மா யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த காவல் தெய்வமாக விநாயகரை வைத்திருப்பார். அதுதான் ஏன்னா அவங்க முதல் கடவுளை உருவாக்கினவங்களே அம்மா விநாயகரை தான் உருவாக்குறாங்க. இந்த விநாயகருடைய கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா விநாயகருடைய தலையை எப்படி மாறுச்சு, யானையுடைய தலையாக மாறுச்சுன்னு கதைகள்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த காவல் தெய்வமாக விநாயகரை காவலாக போடுறாங்க. ஏன்னா சிவனுக்கு 2 பேருக்கும் காவல் தெய்வமாக இருக்க சொல்லி. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளார போனோம். அதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் கோயில் உட்காந்த மாதிரி இருக்கும். இந்த விநாயகர் இது எல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் நாங்கள் ஒயிட் வாஷ் அடித்து க்ளீன் பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் வர்ணத்தை கொடுப்போம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வருஷம் இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா யாருமே ஒரு வருஷம் பண்ணாலும் மறுபடியும் 2-3 வருஷம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வருஷம் புதுப்பிக்கிறது வழக்கம். கலர் பெயிண்ட் கொடுப்போம். சிலைக்கு, ஒவ்வொரு சிலைக்குமே கோயிலை சுற்றி ஒயிட் வாஷ் அடித்து கலர் அடித்து. ஏன்னா அந்த கும்பாபிஷேகம் மாதிரி நடக்கும். திருவிழாவே பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். ஏன்னா மேல்மலையூர் அங்காளம்மா பிரசித்த பெற்ற அங்காளம்மன்றது எல்லாருக்குமே தெரியும். மிகவும் சக்தி வாய்ந்த தலம். 51 சக்தி பீடங்களில் முதல் சக்தி வாய்ந்த தலம். ஏன்னா யுகங்கள் மொத்தம் 5 யுகங்கள். சதுர்யுகம் சொல்லுவாங்க, மணியுகம் அதுதான் முதலில். அப்புறம் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவார யுகம், கலியுகம்னு சொல்லிட்டு அந்த சதுரயுகம் மணியுகத்தில் தான் அம்மா தனிச்சையாக ஆட்சி புரிகிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பால திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. அது குழந்தை பருவமாக இருக்கும். சித்தர்களாக வணங்கக்கூடிய பால திரிபுர சுந்தரிங்கிறது அதுதான். அவங்களே படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலும் அவங்களே செய்கிறாங்க. அதான் திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லிட்டு லலிதா திரிபுர சுந்தரி 3 படைத்தல், காத்தல், அழித்தல் அவங்களே அந்த முதல் சக்தி யுகத்தில், மணி யுகத்தில் அவங்க தான் தன்னிச்சையாக ஆட்சி புரிகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த யுகத்தில் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், 30 முக்கோடி தேவர்கள், அசுரர்கள், தேவர்கள் எல்லாமே உருவாக்குறாங்க. அம்மா தான் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான பவர். அந்த சித்தர்களுக்கும் அடுத்தது முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருக்குமே ஈக்குவலாக தவம் கிடந்து அதை நான் காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அன்னபூரணி அம்மன் கோயில் ஏன்னா காசியில் அன்னபூரணி அம்மா இருப்பாங்க. கால பைரவர் காசியில் தான் இருப்பார். சிவன் அங்கே தான் போயிட்டு பார்த்திங்கன்னா அன்னபூரணிக்கிட்ட சாப்பாடு அன்னத்தை ஏந்தி நிற்பார். அந்த காசியில் தான் அதான் காலபைரவராக அங்கே காசியில் காட்சி கொடுக்குறார். அன்னபூரணி அம்மன் இங்கே பார்த்து கொண்டு இருப்பது அன்னபூரணி அம்மன். ஏன்னா எல்லா சக்திகளும் இந்த இடத்துல மேல்மலையனூரில் பார்த்திங்கன்னா எல்லா சக்திகளும் ஒன்று கலந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், பெருமாள், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நீங்கள் என்ன சாமி நினைக்கிறீங்க, வராகி, எல்லா அம்மனும் சிலை வடிவமாகவே இருப்பாங்க. இந்த இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா அதான் கலர் அடிச்சிருக்கு. ஒயிட் வாஷ் அடித்து கலர் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம்.
இது வருஷந்தோறும் பண்ணுவோம். ஒரு சில கோயில்கள்ல வந்து வருஷந்தோறும் பண்ண மாட்டாங்க. வருஷம் வந்து நாங்க கலர் வந்து ஒயிட் வாஷ் அடிச்சு, கலர் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு வந்து வச்சிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா வந்து, இங்க வந்து அந்த அளவுக்கு சக்திகள் வந்து நிறைந்திருக்கிற இந்த இடத்துல வந்து முதல் சக்தி பீடமா இருக்குது. 51 சக்தி பீடங்கள்ல முதல் சக்தி பீடமே இதுதான். அதனால இங்கே வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அதில எந்தவித மாற்றமும் கிடையாது. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும். மலையனூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும். அது நிச்சயமா இந்த இடத்துல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் உணர்ந்திருக்கிறாங்க. அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மலையனூர் அம்மா வந்து கலியுகத்தில் கண்கண்ட நாயகின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கலியுகமே பல பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில தான் இருந்துட்டுருக்கு. இந்த இந்த கலியுகம் எந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லியிருக்கு. அந்த புராணத்துக்கும்படி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ மலையனூர் அம்மாவ நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, வேறு வழி இல்ல. சிவனை நோக்கி திருவண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர் அம்மா வந்து அமாவாசை விரத வழிபாடெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. இது வந்து 2மே அற்புதமான தலங்கள். 2மே ஏன்னு வச்சுக்க, இங்கே மேல்மலையனூர்ல அம்மாவும், சிவனும் 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து மலையனூர் எடுத்தா அங்காளம்மன் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை வந்து சிவனும், உண்ணாமலை அம்மனும் 2 பேருமே சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அண்ணாதை, அங்காளம்மனோட சேர்ந்து தான் இருக்காரு. இருந்தாலும் சிவனுக்கு அங்கே மவுஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்காங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த இடத்துல வந்த பிறகு அவருக்கு வந்து எந்நாட்டவர்க்கும் அவர் தான் வந்து இறைவர். அதனால் பார்த்தீங்கன்னா, சிவனை வந்து சொல்றார். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிட்டு சொல்றார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல்மலையனூர் அம்மா தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "சீர் வளரும் மலையனூர் வந்து 56 தேசம் எங்கும் நிறைந்தாய்." இந்த இடத்துல வந்துட்ட பிறகு 56 தேசத்தில் நாங்கள் தான்டா இருக்கேன். மலையனூர் அம்மாவை விட்டால் வேறு வழி இல்லை. நான் தான் முதல்ல இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் தான் மற்ற 56 தேசத்திலும் நிறைந்திருக்கிறேன். என்னுடைய உருவமாக இருக்கிறேன். அது பச்சை அம்மனாக இருக்கட்டும், இல்லை வந்து காளி அம்மனாக இருக்கட்டும், எந்த உக்ர தெய்வங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மலையனூருக்கு அம்மாவுக்கு தான் அடுத்தது. நீங்கள் எந்த அம்மனை வேணாலும் வணங்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து அவங்களுடைய உருவம் தான். அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது அம்மனை வணங்கினதுக்கு உண்டான பவர் வந்து கிடைக்கும். இந்த 51 சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சுன்றத கதைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 51 சக்தி பீடங்கள் இருக்குது. அது எப்படி உருவாச்சு? அந்த கலியுகத்துக்கு, அதாவது மணியுகத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேதா யுகம். கிரேதா யுகத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தக்கன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆதிசக்தி முதல் பிறவியான ஆதிசக்தியே தனக்கு பெண்ணாக வேணும்னு சொல்லிட்டு தவத்தில் உட்காரான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா 60 பெண்கள். அவன் தான் உலக உற்பத்திக்கே வந்து அவன் தான் மெயின் காரணம் தக்கன் வந்து. ஏன்னா 60 பெண்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொடுப்பான். 27 நட்சத்திரங்கள் வந்து சந்திரனுக்கு கொடுப்பான். அந்த தக்கனுக்கும் பிரசுதா அப்படின்ற பொண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் 60 பெண்கள். அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து பிறந்த பெண்கள் தான் 60 பெண்கள். 60 பெண்களும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவார். அதில் சிவனை மணப்பிடிப்பதற்காக அவன் என்ன பண்ணுறாங்க, மறுபிறவி எடுத்திருந்தாலும் அந்த தாட்சாயன் என்ற பெண்ணாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவனை நோக்கி கெடுந்தவன் புரிகிறாங்க சிவனை மணம் முடிக்கிறதுக்காக. இதுக்கு வந்து தக்கனுக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து தக்கனை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சிவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவர் வந்து இருக்கிற கோலங்கள்லாம் எனக்கு பிடிக்கலை, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து சிவனை வந்து மணம் முடிச்சிருவாங்க. மணம் முடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த மாமனார் மருமகன்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. யாக குண்டத்தில் வந்து ஒரு யாகத்தை நடத்துவார். யாகத்தை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, யாகத்துக்கு நான் அழைக்க மாட்டேன், சிவனை அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த யாகத்தில் அழைக்காததால் அவர் வந்து அந்த யாகமே நிறைவு வராதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க. அதனால தான் அந்த யாகம் அடிஞ்சது. இதெல்லாம் காரணம். இதெல்லாம் உங்களுக்கு கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கலியுக வரலாறு எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு யுகத்தில் ஒரு மாதிரி மனிதர்கள் இருந்தாங்க. இப்போ கலியுகம். அப்போ பார்த்தீங்கன்னா, கலியுகம் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து மகாபாரத போர் வந்து நடக்குது அந்த யுகத்தில். அந்த யுகம் முடிஞ்ச பிறகு தான் கலியுகம் ஆரம்பிக்கும். மகாபாரத போர் வந்து கிருஷ்ணர் வந்து நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது சூதுலாம் வச்சு நடத்திருப்பார். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அழிக்கிறதுக்கு என்னென்ன சூதுகள் பண்ணார்னு சொல்லிட்டு கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் சொல்கிறேன். இப்போ கலியுக வரலாறுக்கு போயிடுவோம். ஏன்னா அது கதைகள் சொன்னால் நீண்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து, கலியுகத்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த போர் முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. கௌரவர்கள் 100 பேர் தோற்றுருவாங்க. அந்த பஞ்சபாண்டவர்கள் ஜெயித்த உடனே, ஏன்னா அவர் கிருஷ்ணர் இருந்த பகவான் வந்து அவருக்கு வந்து உதவிகள் செஞ்சு என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்க வச்சு அவங்கள வந்து 5 பேரையும் ஜெயிக்க வச்சுருவார். ஜெயிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க, அடுத்தது வந்து யுகம் வந்து கலியுகம் பிறக்க போகுது, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார் வந்து,
தசரதன், பீமன், நகுலன், சகாதேவன் சொல்லிட்டு அந்த 5 பேர்கள் வந்து பஞ்சபாண்டவர் இருக்கிறாங்களே, அவங்கள எல்லாரையுமே அனுப்பிச்சு, நான் சொல்கிற இடத்துக்கு நாலா பக்கம் நீங்கள் போயிட்டு வாங்க. 4 பேர் அனுப்புவார். நாலா பக்கம் 4 திசைக்கு அனுப்பிச்சி விடுறேன். அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுதான் கலியுக வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அப்போ என்ன பண்ணுறா வந்து இப்போ ஒருத்தர் போகிறார். ஒருத்தர் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 5 கிணறு இருக்குது. 5 கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா 4 கிணறு சுற்றி இருக்கிற கிணறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. நடுவில் இருக்கிற கிணறுல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஆச்சரியமாக போச்சு. என்னடா அது, சுற்றி பார்த்தா 4 கிணத்துக்கும் தண்ணி இருக்கிறது, ஒரு கிணறுக்கு மட்டும் தண்ணி இல்லையே, நடுவில் இருக்கிற கிணத்துக்கு மட்டும் தண்ணி இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ண பகவானை கேட்குறார். அதுக்கு சொல்கிறார் வந்து, சுற்றி இருக்கிற மொத்த பேரும் பணக்காரர்கள், நடுவில் ஏழை வந்து அவஸ்தைப்படுவான், அதான் கலியுகம். அவன் பணக்காரனாகவே இருப்பானே தவிர ஏழைக்கு வந்து எதையும் செய்ய மாட்டான், நடுவில் நின்று அவன் அவஸ்தைப்படுவான், அதுதான் அந்த பார்த்தது நீங்கள். அப்போ வந்து என்னென்னா, ஒரு கிணறு வற்றி போகிறதுக்கு காரணம் அதுதான். பணக்காரனாகவே இருப்பான், ஏழை எளியவர்களுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இன்னொருத்தர் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு கன்று போட்டு என்ன பண்ணுது, அது வந்து மாடு கன்று போட்டதை பார்த்துட்டும்போது அது பரவாயில்ல, மாடு கன்று போட்டிருக்கு, இதுக்கு என்ன விஷயத்துக்காக பார்க்க தோழுது, என்ன சொல்லுதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இந்த மாடு வந்து என்ன பண்ணுதுன்னா, கன்றுக்குட்டி நாக்கை வந்து நறுவிட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த இது பண்ணிட்டு இருக்கும், நாக்கால் வந்து வருடம். அப்படி வருடும் போது என்னன்னா, அது கொஞ்சம் நேரம் போக போக என்னாச்சுன்னா புண்ணாகிற அளவுக்கு வருடுது. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. தாயும் பிள்ளையும் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன காரணம், ஏன் பிரிக்கிறாங்க, இந்த சம்பவம் எதுக்காக நம்ம சுட்டி காட்டுறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து போய் கேட்பார். அப்போ அவர் சொல்கிறார் வந்து, இந்த மாதிரி தான் இருக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்து உறவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க எவ்வளோ தான் பிள்ளைகள் வந்து தப்பு செஞ்சாலும் அதை வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வந்து வருத்தப்படுவார்கள். பிள்ளைகளை கண்டு பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு போடாமல் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு, அவங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு, நிறைய அப்பா பிள்ளைக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். கடைசி காலங்களில் அவங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா வந்து தவறு செஞ்சால் தவறுக்கு வந்து சுட்டி காட்ட மாட்டாங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குயிலோட சவுண்டு கேட்குறார். குயிலோட சவுண்டு கேட்கும்போது இனிமையாக இருக்குது. அந்த குயில் சவுண்டு வந்து பார்க்குறதுக்கு அது என்னன்னு தெரியல, அந்த குயிலோட இனிமையான குரல் கேட்குது. அப்போ வந்து கலியுகம் இப்படி தான் இனிமையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு முயலை தூக்கிட்டு அந்த கிளியானது அந்த குயில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுது. உயிரோடு இருக்குது அந்த முயல், அதை கொத்தி இது பண்ணுது. அதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, குயிலோட சவுண்டு இவ்வளோ இனிமையாக இருக்குது, அதுக்கு இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயமாக அது பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறார். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்பார். அப்போ சொல்கிறார், இனிமையாக பேசுவார்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மொத்தமே நல்லவன் எவன் கெட்டவன் எவனே தெரியாது. ஏன்னா அது இந்த காலத்தில் வந்து நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ கண்டே பிடிக்க முடியாது. எவன் இனிமையாக பேசுகிறானோ அவனே கெட்டவனாக இருப்பான். இனிமையாக சிரிக்க பேசுவாங்க, கடைசியில் நயவஞ்சகம் பண்ணுவாங்க. யார் நல்லவங்க கெட்டவனு கண்டே பிடிக்க முடியாத லெவலில் இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நான் ஏமாந்துட்டேங்க, நல்லா பழகலாம், கடைசியில் மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கோம். அடுத்தது இன்னொரு ஆள் போகிறாரு. அவர் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மலை மேடுகளாக இருக்குது. மலை மேடை நோக்கி போயிட்டுருக்கார். போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சம்பவம் தெரிய போகுதுன்னு தெரியல. பகவான் சொல்லியிருக்கார் போய் பார்ப்போன்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பாறாங்கல்லானது உருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவர் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ பெரிய பாறாங்கல் உருண்டு வந்துக்கிட்டே இருக்கு, என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையே, அது எங்கே போய் விழப்போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கண்டு பயப்படுறார். ஏன்னா காடு மலை எல்லாத்தையும் கடந்து அது பாட்டுன்னு புரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு சம்பவத்தை நினச்சி யோசனை பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம் நடக்குதோ, என்ன அசம்பவம் நடக்க போதோ, கலியுகம் இந்த மாதிரி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லில் போய் நிற்குது. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா காடு மலைகள்லாம் எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியில் ஒரு புல்லில் வந்து நிற்கிது, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து கேட்பார். அப்போ சொல்லுவார் வந்து, எவ்வளோ தான் காடு மலைகள்லாம் சுற்றி வந்தாலும் கடைசியில் வந்து இறைவன் அருளால் அது காப்பாற்றப்படும். இறைவனை பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம காப்பாற்ற முடியும், வேறு எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ இறைவனை மட்டும் பிடிச்சிங்க
இந்த கலியுகம் வந்து இறைவனை பிடிச்சால் மட்டும் நமக்கு தெய்வ சக்தியான துணை நிற்கும். வேறு எந்த சக்தியிலோ கூடமாட இருக்கிறவங்களோ யாருமே உதவி பண்ணாலும் அது எடுபடாது. நம்ம கர்மம் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் வந்து இறைவனை பிடித்து கொள்ளுங்கள். அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல சக்தியெல்லாம் வந்து சேரும்னு சொல்லிட்டு இந்த புராணங்கள்லாம் வந்து கதைகள் சொல்வார். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பிள்ளைகளால் கஷ்டம் வந்து, நண்பர்களால் தொழில் ரீதியாக கஷ்டம், மன ரீதியாக கஷ்டம், வெளியே அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, சொத்து தகராறு, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் காரணங்கள் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கலியுக வாழ்க்கை எந்த மாதிரி போகுது, நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும், எந்த மாதிரி அனுபவிக்கணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டங்களாகவே நினச்சி போயிட்டுருக்காங்க. வாழ்க்கை வேணான்ற லெவலில் போயிட்டுருக்காங்க. வாழ்க்கையே தேவையில்லை, இதுக்கு மேலே நான் வாழவே வேண்டாம்னு நினைக்கிற லெவலில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் இந்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த கலியுக வாழ்க்கைக்கு வந்து இறைவனோட அருள் தான் வேணும். இறைவன் அருள் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். வேறு எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து இறைவனுடைய அருளும், குலதெய்வ அருளும், மூதாதையர்களுடைய அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்காக ஒரு சில தவங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ஆதி காலத்தில் தவங்கள் செய்து தான் பல சாதனைகள் புரிஞ்சாங்க. இன்றைக்கி கலியுகத்துக்கு மந்திரங்கள், சக்கரங்கள் எல்லாமே தேவை. இன்றைக்கி நம்மளே வந்து மந்திரங்களை உட்காந்து படிச்சுட்டு போனால் தான் நமக்கு நல்ல நல்ல பலன்கள் தரும். எதிராளுடைய சூழ்ச்சியெல்லாம் வீழ்ச்சி எடுக்கலாம். நம்ம வந்து நல்லா இருக்கலாம். வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடந்து செல்லலாம். அதுக்காக தான் மந்திரங்கள், சக்கரங்களை கொடுத்துட்ருக்கேன். இறைவன் நினைச்சா மட்டுமே நமக்கு வந்து எல்லா இன்ப துன்பங்களை எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியும். இறைவன் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்க முடியும். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பண்ணையத்தாரர், அவர் வந்து வரி வசூல் கொடுக்கறதுல வந்து அவர் தான் வந்து அதிகமான சொத்து பத்தில் வச்சுருந்தார். அதிகமாக கொடுத்துட்டு வருவார். நாடு நகரங்கள்லாம் வந்து இந்த நாட்டோட ராஜாவுக்கு வந்து வரி வசூல் கொடுத்துட்டு வந்திருந்தார். திடீர்னு வீழ்ச்சியின் காரணமாக என்ன பண்ணார், அது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் போச்சு. அவருடைய கதைகள் தெரியல. அவர் ராஜாவுக்கு அதை பற்றி மேற்கொண்டு வரி வசூல் கொடுக்கறது நின்று போச்சு. அவரும் வந்து சரி காணோம், என்னவோ தெரியல, ஏதோ தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு தடவை டெய்லி வந்து நாடு நகரங்கள்லாம் ஊர்வலம் வருவது வழக்கம். ராஜாவும் மந்திரியும் வந்து ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பண்ணைத்தாரர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் ராஜா வந்துட்டுருக்கானே, நம்மளுடைய நிறைய பொண்ணும் பொருளுமா வரி வசூலாக கொடுத்துட்டு வந்தோமே, நம்மளை பார்த்து இந்த நிலமையை பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ஓடி ஒதுங்குவார். ஓடி வந்து மறைஞ்சிருவார். மறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து பார்க்கும்போது யாரோ ஒரு ஆள் ஓடி ஒடிறது தெரிய வருது. சரி என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமாக போயிட்டு வீட்டுக்கு போயிடுவார் ராஜா வந்து. மறுநாளும் வருகிறார். மறுநாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவன் மறைகிறான். யாருன்னு தெரியல. டெய்லி பார்க்குறேன், இங்கே இந்த இடத்துல ஒரு நபர் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு நான் வரத்துக்குள்ளே பார்த்தா மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மாறுவேடத்தில் வரார். மாறுவேடத்தில் வரும்போது பார்த்தா இவன் தான் வந்து அந்த பண்ணைத்தாரர் தான்ன்றது அவருக்கு தெரிஞ்சிடுது. ராஜாவுக்கு தெரியுது. அடுத்த நாள் பார்க்குறாரு. சரி நம்ம வந்து இதை வந்து எப்படியாவது அவனை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும். ஏன்னா வந்து நான் பார்க்கும்போது அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளோடு இருந்தவன் இன்றைக்கி இந்த நிலைமையில பார்க்கணுமே, அவனுக்கு எதனா ஒரு அருள் புரியணுமோ, நம்மளால் முடிந்த உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பூசணிக்காவில் வந்து அதில் பொன்னும் பொருள் எல்லாம் தங்கம்லாம் உள்ளே வச்சு அதை வந்து அந்த பழத்தை வச்சு என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போயிட்டு மகாராஜா என்ன பண்ணால் ஆள்கோள் மூலியமாக கொடுக்க சொல்கிறான். எடுத்துகிட்டு போய் அந்த நபர்கிட்ட சேர்த்துருங்க, இந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பழத்தை வாங்கிக்கிறான். போன உடனே கொடுத்தவொடனே அந்த பழத்தை வாங்கிக்கிறான். பழத்தை வாங்கினோடனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, நான் பழத்தை கொடுத்துட்டேங்க அப்படின்னு சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சந்தோஷப்படுறார். மகாராஜா சந்தோஷப்படுறாரு. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம், பரவாயில்ல, இனிமேலாவது அவனுடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும், மறுபடியும் நம்ம பார்க்கும்போது அவன் செழிப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிங்கிறார். மறுபடியும் திருப்பி வரார். திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அதே நபர் உட்காந்துட்ருக்காங்க. அவனுக்கு ஒருமே புரியல. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன நம்ம ஒரு பழம் கொடுத்தனுச்சுமே, என்னாச்சு, ஏன் இப்போ இன்னும் உட்காந்துட்ருக்காரு, என்ன காரணம், ஏன் வந்து அவரோட இன்னும் வசதி வாய்ப்புகள் வந்து ஏன் வந்து டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறார், என்ன காரணம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறார். அப்போ ராஜாவை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ இப்போ மகாராஜா வந்து சொல்லி அனுப்புகிறார், அந்த பழம் கொடுத்தீங்க என்னாச்சுன்னு கேட்டு வா அப்படின்னு. அவன் போய் கேட்டுட்டு வரான், பழம் என்னாச்சுன்னு. ஐயா நீங்கள் பழம் கொடுத்தீங்க, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், அதனால் நான் அதை ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து கேட்டான், அவனுக்கு நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் அவருக்கு வந்து நினைவு வருது, ஓ இது வந்து நம்மளாலேயே வந்து கொடுக்க முடியாது, நம்ம நினச்சா கூட அது வந்து அவனுக்கு போய் சேரலை, அது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் அந்த துன்பங்களானது தொடர்ச்சியானது அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அவன் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வசதி வாய்ப்புகள் கொடுத்தோம், அந்த பழம் கொடுத்தோம், அதிலேருந்து அந்த பொண்ணும் பொருளும் கொடுத்தோம், அவனால் வாழ்க்கையை வந்து நல்லா வாழ முடியும்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு கர்மாவானது அவனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால் நம்மளால் முடியல, அதை இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கதைகள் மூலிமா தெரிய வருது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்ப துன்பங்கள் எல்லாமே சரிசமமாக எடுத்துங்க. வாழ்க்கையில் வந்து எல்லாமே நடக்கும். அப்போ துன்பம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, இன்பம் வரும்போது ரொம்ப இது பண்ணுறீங்க.
வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும். இறைவன் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அதாவது அப்துல் கலாம் சொல்லுவார் பாருங்க, "துன்பத்திற்கு துன்பம் கொடு." அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் அத மீறி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவே சந்தோஷப்படும். இவன் எவ்வளோ தான் கொடுத்தாலும் சமாளிக்கிறான். அதனால இதுக்கு மேல இவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. நம்ம விட்டு விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்களானது துன்பம் கொடுக்குறதே விலகி போயிடும். நம்மளை விட்டு அது பிடிச்சிட்டு வெளியே போயிடும். அதுதான் துன்பத்திற்கு துன்பங்கள் கொடுக்கின்றது காரணம். இந்த கதைகள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நான் நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்கள்ல சொல்லணும்னா இந்த கதைகள் மூலியமா கொடுத்துருக்கேன். கலியுக வாழ்க்கைன்றது. இது மேல்மலையனூர் பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு கோயில் சொல்லியிருக்கேன். சுடுகாட்டு எல்லையிலே தான் அந்த கோயில் இருக்குது. அதான் பிணை எரிக்கிறதுக்காக அந்த வந்திருக்கு. எல்லாமே வெறுவு கட்டையெல்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பலை தான் விபூதியாகவே கொடுத்துருந்தோம். இப்போ தான் ஐதீகப்படி எல்லாத்தையும் குங்குமமாக மாற்றிருக்கிறோம். முன்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்தீங்கன்னா, இந்த விபூதி தான் சாம்பலாகவே கொடுப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இது உள்ள கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கெட் பண்ணி வச்சுருப்போம். அது இன்றைக்கும் அந்த சுடுகாட்டு சாம்பலை வாங்கிட்டு போவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோயிலுடைய வழிகளை தான் காமிச்சிட்ருக்கோம். சுடுகாட்டு கோயில்லே இந்த எல்லையில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, இது பவர்ஃபுல் அதிகம். இந்த இடத்துக்கு எந்த இடத்துல சுடுகாடு உள்ள கோயில் இருக்கோ அந்த இடத்துல பவர் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே வரவங்க பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது அவங்களுடைய பிரச்சனையாவது தீர்வு கிடைக்கிறது. முதல் சக்தி பீடமாக இருக்குது. மேல்மலையனூர் அம்மா முதல் சக்தி பீடம். ஏன்னா 3வது பிறவே அங்கே இருக்கிறாங்க. அந்த 3வது பிறவி தான் இப்போ இருக்கிறது அங்காள மனா வடிவம் கொண்டு சிவனை மடமுடுத்தி இருக்கிறாங்க. அவங்க சக்தி பீடங்கிறது இதுதான். தாட்சாயணின்ற உடல் பகுதியை சிதைந்த இடங்கள் தான் சக்தி பீடங்களாக உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கும் போது மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, இந்த அகில உலகமே சக்தி பிண்டங்களாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய இதுவாக தான் இருக்கணும், எல்லையாக இருக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் அந்த ஒவ்வொரு கால் அம்மாவுடைய உடல் பகுதி எந்தெந்த இடத்துல விழுதோ அதுதான் சக்தி பீடங்கள். கை, கால், முகம், எல்லா இதுவும் ஒரு பகுதியாக விழுந்துடும். அந்த விழுந்த இடங்கள் தான் இன்றைக்கி சக்தி பீடங்களாக இருக்குது. அந்த சக்தி பீடங்களில் முதன்மை தலமாக இருக்கிறது மேல்மலையனூர் அங்காளம்மா தான் முதன்மை தலமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா வித பிரச்சனைக்கும் இங்கே தீர்வு கிடைக்கணுங்கிறது அதுக்கு தான். அதனால் இங்கே வர்றவங்க இந்த எலுமிச்சம்பழம் சொருவுறது, கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய், பார்த்திங்கன்னா கோழிகள் சொருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூட்டு போடுவாங்க, சீட்டு எழுதி போடுவாங்க. இது எல்லாமே செய்யுங்க. உங்களுக்கு வேணான்னு சொல்லலை. எல்லாமே அம்மாவோட விட்டு. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது அம்மா தான் முதல் தெய்வமாக இருக்கிறாங்க. எல்லாமே படைச்சவங்க அவங்க தான். அம்மா நீயே பார்த்துக்குமா, நான் எதையும் சொல்ல விரும்பலை. நான் அவனுக்கு எது செய்யலாம் இது செய்யலாம்னு நினச்சலாம் குத்தாதீங்க. அந்தமாரி குத்தாதீங்க. ஏன்னு வச்சுங்க, நீங்களே என்ன தப்பு பண்ணீங்களோ என்னவோ தெரியாது. அது ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் எது நியாயம் எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம தப்பு பண்ணிட்டு அவன் சாகணும் இவன் சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்காக வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் சொருவுறது, ஃபோட்டோ சொருவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அம்மா எனக்கு துன்பம் கொடுக்குறான், அவன் அந்த துன்பத்தில் தான் விடுதலை ஆகணும், எனக்கு விடுதலை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அம்மா நீயே பார்த்துக்குன்னு சொல்லுங்கள். அதுதானே தேவையை தவிர இன்றைக்கி வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம். மேல்மலையனூர் பூசாரிகள். ஏன்னா இந்த இடத்துல எல்லா இடமும் இந்த இடம் போனால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு வராங்க. இந்த இடத்துல நாங்களே பிரச்சனை உருவாக்குறது கிடையாது. ஏன்னா செய்வினை கோளாறு, ஏவல், பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் சொல்லிட்டு மற்ற இடத்துல வச்சிடுறாங்க. அந்த வச்சதே இந்த இடத்துல தான் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். அந்த இடத்துல பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாங்களே அவங்களுக்காக எதையும் செய்ய மாட்டோம். அதனால் அது கெடுதலுக்காக இங்கே நம்பி யாரும் கேட்டு வராதிங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் நான் பல இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ மேல்மலையனூர் அம்மா இப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வருது. இது வரைக்கும் நான் இந்த கோயிலே எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க. இப்போ தாங்க தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால தாங்க கேட்குறேன். இது நிச்சயமாக அந்த இடத்துல வந்தால் போயிடுமாங்கன்னு நிறைய தடவை கேட்குறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் வீடியோவே பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பதிவுகள் வந்தது கிடையாது. ஆனால் மேல்மலையனூர் சுற்றி இருக்கிற கிராமத்து ஜனங்க அத்தனை பேருக்குமே தெரியும். சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஒரு சில முக்கிய ஊர்கள்லாக்குமே தெரியும். இந்த இடத்துல போனால் துஷ்ட சக்தியில் ஓடிடும், பேய் பிசாசு அத்தனையுமே இந்த இடத்துல எல்லாமே எடுத்தால் செஞ்சால் தீர்வு கிடைக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களில் இது யாருக்குமே தெரியறதில்ல. அதுதான் அவங்க கேட்குறாங்க. இதை ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்களுக்கே ஒரு இதுவாக இருக்குது. வாங்க அம்மா கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு அதுதான் பிணை எரிஞ்சுங்குது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் உட்கார வச்சு உங்களுக்கு சக்கரங்கள் போட்டு எல்லாமே பரிகாரங்கள் மூலயமா செய்கிறது இந்த இடங்கள் தான். அதான் நீங்கள் பார்த்துறீங்க. இதுதான் மயானக்காளி, சுடுகாட்டு காளி, எல்லாமே இந்த இடம் தான். அம்மா இந்த இடத்துல தான் மயான கொள்ள விடுவோம். இந்த இடத்துல தான் நீங்கள் மயான கொள்ள வர்றதும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முடிகயிறு, தாயத்து எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் தாயத்து, முடிகயிறு. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரங்கள், மந்திரங்கள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க.
அந்த உடற்கட்டு மந்திரங்கள்லாம் வந்து தினசரி ஒரு 10 நிமிஷமாவது சொல்லுங்கள். ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமண பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் கிளீம் பாம நம சுவாகா. இந்த மந்திரக்கட்டெல்லாம் சொல்லுங்கள். இந்த மந்திரக்கட்டுங்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன், இந்த காளியுடைய மந்திரங்கள். அதனால் இந்த மந்திரங்கள்லாம் வந்து நம்ம உச்சரிக்க பழகணும். உச்சரிக்கும் போதே நமக்கு தெளிவு கிடைக்கும். விடிகாத்தில் இருந்து 4 மணிக்கு எழுந்துருங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மனதுக்குள்ளே நினைங்க. நிச்சயமாக அந்த விடிகாத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் யார் எழுந்திருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். தினசரி நமக்கு பதிவுகளை வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யார் எழுந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விமோசனம் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறுகள் பாதிக்கப்பட்டவங்க வந்து என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வச்சுருக்கோம். அம்மானை வந்து அருள்வாக்கு கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம். இந்த சேனலுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக வரும். மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.